நம்மால் மன்னிக்க முடியாதவர்கள்னா ஒருத்தங்க, மேக்சிமம் ஒருத்தங்க, அல்லது ஒரு குடும்பம், அல்லது ஒரு 2-3 பேர்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் மன்னிக்க முடியாத 1000 பேர் அப்படிலாம் கிடையாது. இந்த ஊரே அப்படி கிடையாது. அப்ப இந்த பார்வை மாறணும். கர்த்தர் எதை பார்க்கிறார்னா நிலைமையை பார்க்கிறார். நிலைமையை பார்க்கிறார். ஒருத்தனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால் உண்மையிலே அவன் பாவத்தில் இருக்கிறான். எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறான். இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி பூமியில வந்தாலும் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கிறது. பாவம் செய்கிறவன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறான். அப்ப இவ்வளவு நாள் நீ எனக்கு அகைன்ஸ்டா செஞ்சுட்டு இப்ப வந்து நிக்கிற பாரு, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் சொல்லல. இப்பொழுது கர்த்தர் அவர் பிரதானமாய் பார்த்தது அவன் செய்த செயல் அல்ல. அவன் இப்பொழுது என்ன நிலையில இருக்கிறான்? ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். நீ செஞ்சதுக்கு கஷ்டப்படுற, எஸ் உண்மை. ஆனா அவர் அப்படி இப்ப பார்க்கல. இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? இப்ப அவன் பாவம் செய்யல, ஆனா கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டவர் என்ன சொல்ல, உன் சத்துரு விழுந்தா கூட நீ சந்தோஷப்படக்கூடாதான். இதுதாங்க பைபிள். நீ அப்படி சந்தோஷப்பட்டனா கர்த்தர் உன்னை பார்ப்பார், பார்த்துட்டு அவனை பனிஷ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவார். மாறாக பைபிள் எப்படி டீச் பண்ணுது தெரியுமா? உன் சத்துரு பசியா இருந்தா நீ அவனுக்கு ஆகாரம் கொடு. இயேசு இந்த இடத்துல பார்க்கிறார், இவனால இனி வாழ முடியாது. இவன் மட்டும் இல்ல, இவன் நிமித்தம் அந்த 4 பேர் எத்தனை இடத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க, எத்தனை இடத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. எப்படி பார்த்துட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் இங்கே ஏன்னா அவன் அப்படி ஆண்டவருக்கு என்ன துரோகம் பண்ணான்னு நம்ம கேட்க வேண்டி வரும். ஒருத்தன் பாவம் செஞ்சாலும் அவன் யாருக்கு அகேன்ஸ்டா தான் செய்யறான்? தேவனுக்கு அகேன்ஸ்டா செய்யறான். கர்த்தர் அவன் நிலைமையை பார்த்து மன்னிக்கிறார். ஒருத்தங்க நிலைமையை பார்க்கணும். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். 1-2 வசனங்களை வாசியுங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இன்னைக்கு காலையில என்ன ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை, இந்த சீஷர்கள் எப்பொழுது கேட்டாங்க இது யார் செஞ்ச பாவம்னு? எப்ப கேட்டாங்க? எப்ப கேட்டாங்க? 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அப்புறம் போகையில், அடுத்து இருக்கு, அப்புறம் திருப்பி வருவார். வாசிக்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை, இயேசுவின் பார்வை ஒருத்தன் மேல விழுந்ததும் அந்த பார்வையை மாற்ற வைக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? இது யார் செஞ்ச பாவம்? ஏன் இப்படி திடீர்னு சம்பந்தம் இல்லாம இவனை பத்தி கேட்கறாங்க? ஏன்னா இயேசு அவனை பார்த்துட்டார். ஒருத்தனை இயேசு பார்த்துட்டாரு, அவன் லைஃப் மாற போகுதுன்னு அர்த்தம். எல்லாரும் பேசுறாங்க பாத்தீங்களா? சீஷர்கள் வர புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சீஷர்கள் கூட. ஆனா ஆண்டவர் இது இல்ல. நம் நிலைமை புரியாமல் இந்த உலகம் 1000 பேசும். நிலைமை புரியாம, அதுக்காக தான் இந்த வேத பகுதியை தொட்டேன். நிலைமை புரியாம இவன் இப்படி பிறந்தது இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. இவன் செய்த பாவமானா? அப்ப சீஷர்களை நீங்க கூட இருந்து என்ன நம்பிட்டு இருக்கிறீங்க? அப்ப நாமவே இவன் என்ன செஞ்சானே தெரியாமலே இவன் செய்த பாவம்னு சொல்றான்னா நாம் குற்றத்தை சுமத்துகிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம, ஒருத்தங்க நிலைமையை புரிஞ்சிக்காம
ஈஸியா சொல்ல, இது இந்த பாவம், இது இப்படிதான், இது இப்படிதான் சொல்றேன்னா நாம் அந்த நாம் குற்றம் சாட்டுகிறவர்களை குற்றத்தை சுமத்துகிறவர்கள், அதாவது இல்லாதத வீண் பழி சுமத்துகிறோம். ஒரு காரியத்தை குறித்த முழு நிலவரம் தெரியாம நீதிமொழிகள் இருக்கு, ஒருத்தன் மேல ஈஸியா அவன் கைய வச்சிராத, எளிதில் கைய வச்சிராத. ஒரு காரியத்தை குறித்து முழுசா தெரியலன்னா அதை பேசுறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. எளிதில் ஒருத்தன் மேல கைய வச்சிராத, எளிதில் ஒருவன் மேல கைய வச்சிராத. ஆண்டவரே, எப்படி குருடனா பிறந்திருக்கிறான்ப்பா, என்ன ரீசன்பா? கேட்ட தப்பு கிடையாது. அவங்க உடனே ஒரு இது இதாப்பா தப்பு பண்ணிருப்பான். என்ன தப்பு பண்ணிருமா? வயிற்றுக்குள்ள ஒழுங்கா படுக்கலையா அவன்? என்ன தப்பு பண்ணிருப்பான்? ஒண்ணு நம்ம எதுவுமே ஒருத்தங்க நிலைமையை புரிஞ்சிக்காம ஈஸியா வந்து பாருங்க, அழகா இருக்கு. என்னாச்சு? ஃபீவர். ஏன் ஜோம் பண்ணலையோ? உடனே அப்படிதான் லைன் கொண்டு வருது. இவங்க ஜோம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, அதை சொல்ல மாட்டாங்க.